ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வாரம் வரகரிசி வச்சு ஒரு நீர்தோசை எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு வரகரிசி கூடவே ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசியும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க நல்லா, இல்லைன்னா கை வச்சு ஜலிக்கலாம்னு பார்த்தா கிடைக்காது. அரிசியெல்லாம் கை வழி உள்ள விரலுக்கு உள்ளே போயிடும். சன்னி வச்சு ஜலிச்சுக்கோங்க கழுவிட்டு. நான் ஒரு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு கழுவி எடுத்து வச்சாச்சு. ஒரு கப்பு இல்லாது 1.5 கப்பு தண்ணி தான் வேணும். அதுக்கு மேலே வேண்டாம், தண்ணி நிறையா தேவைப்படாது மில்லட்ஸுக்கு. நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பாருங்கள், ஊறியாச்சு. அப்போ கூட தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள், அந்த ஊற்றி வச்சது அப்படியே இருக்கும். இதை கொஞ்சம் தண்ணியை வடிகட்டி வேறு எதுலையாவது வச்சுட்டு மிச்சத்தை மொத்தமாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரு கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். எப்படியும் நீர்தோசை தானே, கொஞ்சம் தண்ணி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இனி இதில் நம்ம கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்க்க போகிறேன். நல்லாயிருக்கும் அதெல்லாம் போட்டால். நமக்கு இதுக்கு ஒரு சட்னி சாம்பாரெல்லாம் எதுவும் அவ்வளோவா தேவைப்படாது. அதனால் நான் இப்போ சேர்க்க போகிறது 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் மல்லி இலை, அதுவும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் குட்டியாக இருக்கிறத, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அது போக நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் கையில் போட்டு நல்லா அப்படியே நசுக்கி போட்டிங்கன்னா நல்லா அந்த ஒவ்வொரு கடியிலையும் ஒரு சீரகம் வந்தால் சூப்பராக இருக்கும். இந்த நேரம் நீங்கள் வேணா கேரட் துருவி போட்டுக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அதெல்லாம் இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும், வேணால் போட்டுக்கலாம். பாருங்கள், கல் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற்றின மாவை அங்கேயே நிற்கணும். அந்த மாதிரி பாருங்கள், இப்படி தான் நம்ம செய்வோம். மற்ற தோசை செய்கிற மாதிரி அப்படியே பரப்பி விட மாட்டோம்ல. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். திருப்பி போடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி சரி ஒரு தடவை திருப்பி போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட போகிறேன். பாருங்கள், திருப்பி போட்டால் ஒரே நிமிஷம், அவ்வளோதான். திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷத்தில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குல்ல. ஒரே நிமிஷம் எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி மற்றதையும் செஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள், நான் கொஞ்சம் தேங்காய், புதினா, கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது. எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நல்லா எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் வேறொரு புது வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.